அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் எடுக்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். தினம் ஒரு 10 பகுதியில் 28வது நாளாக உங்களை சந்திக்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சம்ம பார்க்கலாம். ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களில் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பொதுவாக ரேஷியோ அப்படின்னாலே நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கணும். 4x:5x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த 4x மாணவர்கள், இது வந்து பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸு. பாய்ஸ் வந்து மொத்தம் 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளை கேர்ள்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4x = 20 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20 / 4, 4 5s are 20. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. நான் இப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு கிடச்சிரும். அப்படின்னா 5 × 5 25. இப்போ மாணவிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25. மாணவிகளின் எண்ணிக்கை 25. இந்த எளிவட்ட விளக்க படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே அந்த சர்க்கிளுடைய ஆங்கிள் வந்து நமக்கு என்னென்னு தெரியும், 360 டிகிரி. ஒரு சர்க்கிளுடைய ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ எனக்கு இவங்க 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே 126 அண்ட் 108, இங்கே 36. நம்மளை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களுடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் தூர விடுங்க. கரெக்டாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி இருக்குது. இப்போ 180 டிகிரி அப்படின்னா எனக்கு 360ல் 180 அப்படின்னா 50%. 360ல் எனக்கு 90 அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது 25%, ரிமைனிங் 25, தென் ரிமைனிங் 25, ரிமைனிங் 25 ஆயிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. இதுக்கான ஆன்சர் வந்து 25%. அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. 90/360 × 100 நம்ம செஞ்சு பார்க்கலாம். 90 தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. 90 மொத்தம் வந்து எனக்கு 360ன்னு சொல்லி தெரியும். 360 × 100. 0 0 கேன்சல். 9 4s are 36. 100 இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0. அப்படின்னா 100 நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 25 கிடைக்கும். அப்புறம் இந்த சமுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ₹240 ஆனது 2 ஆண்டுகளில் ₹774.40 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். P1 + R/100 இப்போ பிரின்சிபல் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 640ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என் வந்து 2 வருடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு 640 ப்ராக்கெட் 1 + நான் ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கிறேன். 8/100 2 வருடனால மேலே 2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். 640. இப்போ பாருங்கள், நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 100 1s are 100. 100 + 8 108² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதே போல் நான் ரிமைனிங்கும் நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். 9%, 10%, 11%. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 640 × 108 × 108/100 × 100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். தென் இப்போ பாருங்கள், நான் 2ஆல் ரெடியூஸ் பண்ணுறேன். 2 5s are 10, 2 3s are 2 அகைன். இப்போ மறுபடியும் இதை நான் 2ஆல் ரெடியூஸ் பண்ணலாம். 50. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. மறுபடியும் இது 25. இதை நான் 2ஆல் ரெடியூஸ் பண்ணலாம். எனக்கு 8 கிடைக்கும். இப்போ மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தென் கீழே உள்ளதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். வேறு ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது. இப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இதை டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 746.4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நான் இப்போ இதே போல் நான் இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள். அப்போ எனக்கு 640 × 109 கிடைக்கும். 109/100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் 76303 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 763 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. 763.73
சம்திங். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 774 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நான் 10 எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே போல் தான் நம்ம 640 இன்ட்டு 110/100 இன்ட்டு ஸ்கொயர் அப்படின்னா 2 தடவை வரும், 110/100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 774.40 கிடைக்கும். அப்போனா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10%. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைத்தார் போன்று வடிவமைத்துள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கீத்தான் துணியின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது கீழே வந்து ஒரு உருளை இருக்குது, இந்த உருளைக்கு மேலே ஒரு கூம்பு வடிவம் இருக்குது. இதோடைய உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சாய் உயரம் வந்து அடிப்பக்கம் ஆரம் வந்து 52.5ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் இதோடைய கூம்போட சாய் உயரம் வந்து 53 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேட்டா தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலிண்டருடைய ஹைட்டு 3 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கோனுக்கு எழுதிக்கிறேன் πr/l. சிலிண்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/r/h. இப்போ இதுலேருந்து நம்ம எதை காமன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா r நம்மளால் காமனாக எடுக்க முடியும். அப்போ நான் எல் ப்ளஸ் நம்ம 2 அப்படியே தான் இருக்கும், r எடுத்துட்டோம், h. பையோட வேல்யூ எனக்கு 22/7 சொல்லி தெரியும், நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் நான் போட தேவையில்லை, ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பை வச்சு தான் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம பையினே போட்டுக்கலாம். r வந்து 52.5 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் எழுதிட்டேன். அடுத்த லென்த் வந்து இந்த கூம்போட சாய் உயரம் வந்து 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 53 போட்டாச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு h வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதோடைய உருளையோட உயரம் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பை இன்ட்டு 52.5 53 3 2s are 6, அப்படின்னா 53 + 6 மாறிடும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 52.5 வெளியில் பை அப்படியே தான் இருக்கும். 53யும் 6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 59. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3097.5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். பை இருக்கிறதுனால இதோட பை மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை ஹெக்டார்னு தான் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். நான் ஹெக்டார் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். 1/2 ஏக்கர் அப்படிங்கிறது கரெக்டான இதுவாக வராது நமக்கு. எனில் சதுரத்தின் மூலை விட்டம் ஆகும். மூலை விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு சதுரம் இருக்குது, சதுரத்தோட பரப்பளவு அவங்க கொடுத்துருக்குறாங்க 1/2 ஏக்கர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1 ஏக்கர் அப்படின்னா நமக்கு வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். இவங்க 1/2 ஏக்கர்னு கொடுத்ததுனால அப்போனா 5000 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து எதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், பரப்பளவுக்கான ஆன்சர். இந்த சதுரத்தோட பரப்பளவு 5000. நான் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது எனக்கு ரூட்டாக மாறிடும். நான் 5000 எழுதிட்டேன். இந்த 5000 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2500 × 2ன்னு சொல்லி நான் பிரிக்கிறேன். இந்த 2500 ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 50 கிடைக்கும். 50√2. இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 50√2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூலை விட்டம் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a√2. அதுதான் டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 50√2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தென் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு √2. இப்போ பாருங்கள், √2 × √2 எனக்கு 2ஆக மாறிடும். இப்போ 50 × 2 அப்படின்னு பார்த்தோம்னா 100. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 100 மீட்டர். இந்த மூலை விட்டம் வந்து சதுரத்தின் மூலை விட்டம் வந்து நம்மளுக்கு 100 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இரு கோளங்களின் புறப்பரப்புகள் 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் கோளத்தின் புறப்பரப்புக்கான சூத்திரத்தை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். புறப்பரப்புக்கான சூத்திரம், அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா 4/r². எனக்கு 2 கோளங்கள் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு 4/r1² = 4/r2² அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 4/4 கேன்சல் ஆயிரும்.
R1 ஸ்கொயர் இஸ் டு R2 ஸ்கொயர். நமக்கு கொஸ்டினில் கொடுத்தது 9:25 சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ R1 இஸ் டு R2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இதை ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு வந்துடும். 9ஓட ஸ்கொயர் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3 வரும். 25 நான் ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம்னா எனக்கு 5 கிடைக்கும். இப்போ R1 எனக்கு 3 கிடச்சிருக்கு, R2 எனக்கு 5 கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூமுக்கான ரேஷியோ. இப்போ வால்யூமுக்கான ஸ்பியருக்கு வால்யூமுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3/R³ அப்படின்ட்டு வரும். எனக்கு 2 ஸ்பியர்னால நான் R1 R2ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் பை R2³. 4/3/4/3 வந்து என்னாச்சு, கேன்சல் ஆச்சு. இப்போ R1 வந்து எனக்கு 3 இருக்குது, 3³. R2 வந்து 5 இருக்குது, 5³. இப்போ நம்ம இதை க்யூப் பண்ணோம் அப்படின்னா 27, 5ஐ க்யூப் பண்ணோம் அப்படின்னா 125. 27:125. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? 1ZA, 3YB, தென் 6XC 10WD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நம்பர் எடுக்கிறேன். 1, 3, 6, 10. பாருங்கள், எனக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு 2, இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு 3, இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு எனக்கு 4. அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பருக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 5 இருக்கணும். அப்படின்னா நான் 10ல் 5 ஆட் பண்ணுறேன், எனக்கு 15 கிடைக்குது. இப்போ 15 ஸ்டார்டிங் ஆகக்கூடிய நம்பர் 2 நம்பர் இருக்குது. சரி, இப்போ அடுத்து பார்க்குறோம். எனக்கு லாஸ்ட் நம்பர் நீங்கள் பாருங்களேன், ABCD. அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இங்கே என்ன வரணும், 15ஓட லாஸ்ட்டு E வரணும். சரி, அதுக்கு இன்பிட்வீனில் ஆனால் இதுலேயும் எனக்கு E இருக்குது, இதுலேயும் இருக்குது. பேக்லேருந்து பார்க்குறோம், ZYXW. இப்போ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ABCDயில் UVWXYZ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். Z இருக்குது, Y இருக்குது, X, W. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன தான் வரணும், V தான் வரணும். அப்போ நான் 15VE. இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீபோவா அதாவது HCF வந்து கொடுத்துருக்குறாங்க 5 எனில் மீச்சிமா நம்மளை LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இரு எண்கள் நமக்கு தெரியும், HCF இன்டூ LCM. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 2 நம்பர் XO Y அப்படி சொல்லி வச்சுக்கிட்டோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 எண்ணை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1600 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1600. HCF வந்து அவங்க 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளை LCM வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் LCM ஈக்குவல் 1600. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 5 எனக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். இப்போ பாருங்கள், 5 3s are 15, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10, 0. இப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 320. LCM வந்து 320. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கை கடிகாரம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டா கெயினா ரெண்டுத்தில் எது கிடைக்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு கடிகாரத்தை அவர் ப்ராஃபிட்டில் விற்கிறாரு, 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. இன்னொரு கடிகாரத்தை அவர் 10% லாஸில் விற்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு கெயின் பர்சன்டேஜுக்கு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SP மைனஸ் CP/CP × 100. இதுதான் லாப சதவீதத்திற்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு கெயின் பர்சன்டேஜ் 10% சொல்லி எனக்கு தெரியும், நான் 10ன்னு சொல்லி எழுதிட்டேன். ஈக்குவல் நான் இந்த SP/CP தனியாக எழுதுகிறேன். அகெயின் நான் CP/CP போட்டால் எனக்கு 1ன்னு சொல்லி கிடைச்சோம். ரெண்டுமே கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். -1 சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். மல்டிப்ளை 100. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 100 நான் இந்த சைடு டிவைடுக்கு கொண்டு வரேன். இப்போ 10/100 மாறிடும். ஈக்குவல் SP/CP -1. 0 0 கேன்சல் ஆச்சு. எனக்கு இந்த சைடு இருக்கக்கூடியது 1/10 அப்படின்ட்டு இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த -1 நான் இந்த சைடு கொண்டாடுறேன், எனக்கு +1 மாறிடும்.
இப்போ எனக்கு ப்ளஸ் ஒன்னாக மாறிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து SP/CP மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த -1 நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். எனக்கு +1 மாறிடும். ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குன்னா 1/10 அப்படின்ட்டு இருக்கு. இந்த -1 அங்கே போகும்போது +1 மாறுச்சு. டினாமினேட்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் LCM எடுக்கிறேன். அப்போ நான் 10 வரும். 10 1s are 10. அப்போ நான் 10 + 1 11/10 மாறுச்சு ஈக்குவல் SP/CP. இப்போ இதில் எனக்கு வந்து என்ன தெரியும், அவங்க என்ன சொல்கிறாங்க 594 ரூபாய்க்கு வந்து என்ன செய்கிறாங்க அவங்க விற்கிறார் செல்லிங் ப்ரைஸ். அப்போனா இந்த SP இருக்கக்கூடிய இடத்துல 594ன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன் ஈக்குவல் 594. காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் இதை தான் நியூமரேட்டர் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் பண்ணிக்கலாம் ஈக்குவல் இருக்கும்போது. இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை CP தான் தேவை. இப்போ அப்படின்னா நம்ம CP கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 594 × 10/11. 11 5s are 55, பேலன்ஸ் 4 இருக்கும். 11 4s are 54 × 10 540. எனக்கு வந்து இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 540. இது வந்து எப்போ அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடும்போது. இப்போ நான் லாஸ் பர்சன்டேஜ் போடுறேன். லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ். சாரி, காஸ்ட் ப்ரைஸ் எது அதிகமாக இருக்கோ அதுதான் கீழே வரணும். ஓகேவா? இன்டூ 100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். லாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. நான் லாஸ் பர்சன்டேஜை அப்படியே என்ன செய்கிறேன் 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா கொஸ்டின் வந்து 10% லாபம் இல்லை 10% நட்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் 10 எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு CP/CP எனக்கு என்னவா மாறிடும் 1 மாறிடும். -SP/CP அப்படின்ட்டு இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 100 நான் அந்த சைடு கொண்டு போனால் எனக்கு டிவைடாக மாறிடும். 0 0 எனக்கு கேன்சல் ஆச்சு. நான் இந்த +1 அந்த சைடு நான் கொண்டு போகிறேன். அப்படின்னா எனக்கு -1 மாறிடும். இப்போ பாருங்கள் எனக்கு 1/10 -1 மாறிட்டு ஈக்குவல் இங்கே -SP/CP அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன் LCM எடுக்கிறேன். இப்போ அப்படின்னா எனக்கு இங்கே 1 LCM எடுக்கும்போது எனக்கு 10 தான் வரும். 1 - 10 -9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் -SP/CP. இப்போ இந்த மைனஸு கேன்சல் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா SP வந்து நமக்கு தெரியும் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னா 594ன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ 9 ஈக்குவல் 9/10 ஈக்குவல் 594/CP அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். 594/CP அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 6 are 54, பேலன்ஸ் 5 9 6 are 54, 66. நான் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நான் CP வந்து எனக்கு 660 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள் நான் 2 வாட்சை நான் விற்கும் போது ஃபஸ்ட்டு டோட்டல் CP டோட்டல் SP 594 × 2 1188 ரூபாய்க்கு வந்து என்ன சார் அவர் செல்லிங் ப்ரைஸ் பண்ணுறார். 1188 ரூபாய்க்கு விற்கிறார். காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த 660ஐயும் 540ஐயும் ஆட் பண்ணணும். 660 540 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 6 4 10 6 5 11 12 1200 அப்படின்ட்டு வருது. 1200. இப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எது அதிகமாக இருக்குது? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா? காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வந்து வாங்கின விலை தான் அதிகமாக இருக்குது. விற்பனை விலையோட வாங்கின விலை அதிகமாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியது லாஸ் தான் கிடைக்கும். லாஸ் பர்சன்டேஜ். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சிபியோட வேல்யூ 1200 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1188 பை 1200 இன்டூ 100. இப்போ பாருங்கள் நான் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 12 பை 1200 இன்டூ 100. 2 0 2 0 கேன்சல். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நட்டம் 1% கிடச்சிருக்கு. லாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% லாஸ். பாருங்கள் 3 cube மைனஸ் ஹோல் பவர் ஸ்கொயர் -2, அடுத்து 2 ஸ்கொயர் மைனஸ் ஹோல் பவர் -3, அடுத்து அதே போல் கீழேயும் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே 3 2 பவரில் தான் எழுத போகிறேன். இப்போ மேலே இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. 3
a பவர் m ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6, என்ன 6 வரும் -6 இன்ட்டு அதே போல் 3 2s are 6, என்ன 6 -6 by 2 4 2s are 8 -8 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு இந்த 4ஐ நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, வெளியில் பவர் -2 இருக்குது. அப்படின்னா 2 2s are 2 பவர் -4 நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு 3 என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன செய்கிறேன், இந்த -4ஐ நான் 3 வந்து எனக்கு மேலே நான் கொண்டு போகிறேன். இந்த -4 எனக்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு +4ஆக மாறிடும். 3 பவர் -6 இன்ட்டு 3 பவர் 4. இப்போ பவர் சேமாக இருக்குது, பேஸு சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணலாம். -6 +4. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு அப்படின்னா 3 பவர் -2. எனக்கு 3ல் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. மேலே எழுதிக்கிடணும். இப்போ அடுத்து 2 பவரில் பார்க்குறோம். எனக்கு கீழே உள்ளதை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். -8 -4னால் எனக்கு -12 கிடைக்கும். இந்த -12 நான் மேலே கொண்டு போனால் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 பவர் -6 2 பவர் +12 பாருங்கள். 2 -6 +12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 12ல் 6 போச்சுன்னா 6 தான். 2 பவர் 6 தான் இதுக்கான ஆன்சர். 2 பவர் 6 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ பாருங்கள் சமத்தா கவனிங்க. 2 பவர் 6 எனக்கு மேலே இருக்குது. தென் 3 பவர் -6 சாரி 3 பவர் -2 நான் அதை வந்து கீழே எழுதிக்கிறேன். 3 பவர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம கீழே எழுதிக்கிடலாம். இப்போ பாருங்கள் 2 பவர் 6 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 64. 3 ஸ்கொயர் அப்படின்னா 9. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. 9 7s are 63, 63 + 1 64. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 7 1/9 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நமக்கு இதுதான் வரும். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்துருங்க. நாளைக்கு அடுத்து ஒரு 10 சமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.